ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். தால் கிச்சடியும் கோவக்காய் ஃப்ரையும் தான். தால் கிச்சடிக்கு வந்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வடைலாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி ரைஸ் வந்து 1 கப் ரைஸ், 1/2 கப் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போது கோவக்காய் ஃப்ரைக்கு வந்து ஒரு பவுடர் அரைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 4 மிளகு, 1 பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடணும். எண்ணெயிலே அது வந்து நல்லா வெந்து வரணும். அதனால ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இதோட சேர்த்துக்கணும். நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இதில் இருக்க காரம் தான். நல்லா பவுடரையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. ஏன்னா இது ஈஸியாக கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி. அடுத்து இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தால் கிச்சடி ரெடி ஆகிருக்கும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தான் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1.5 டம்ளர் தண்ணியை அப்படியே ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு எந்த அளவு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஆனால் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான தால் கிச்சடி ரெடி. நல்லா சுட சுட இந்த தால் கிச்சடியோட அந்த கோவக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்போது இந்த தெர்மல் ஃப்ளாஸ்க்குன்னு கிடைக்கும், ஃபுட் ஃப்ளாஸ்க்குன்னு கிடைக்கும். அதில் பேக் பண்ணி கொடுங்க. மத்தியானம் வரைக்குமே சூடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.